ரீசெண்டா நம்ம கில்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ் மேட்ச் போயிருந்தோம். ஆனா இந்த ஒரு மேட்ச் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பிளேயர் ஆன நான் சின்சான் ப்ரோ வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய யூடியூபர்னு உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை பார்த்ததுமே. ஆனா இந்த ஒரு இடத்துல நான் சின்சான் டீம்ல பாத்தீங்கன்னா 2 வடக்கன் பிளேயர் இருந்திருப்பாங்க. ஆனா இதை நாங்க பெருசா எடுத்துக்காம பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து அவங்க டீமும் பாத்தீங்கன்னா நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஜோனு கிட்ட நெருங்கணும் பாத்தீங்கன்னா யாரும் எலிமெண்ட் ஆகாம பாத்தீங்கன்னா நாங்களே பாத்தீங்கன்னா மெடிக்கெட் போட்டு போட்டோம். எப்படியும் இந்த ஒரு ரவுண்டு பாத்தீங்கன்னா நாங்க வின் பண்ணிட்டோம். 2ஆவது ரவுண்டு இதோட பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் நம்ம நான் சின்சான் ப்ரோ டீம்லாம் பாத்தீங்கன்னா குரூப் போட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஜோன் ஒட்டி வந்துரும். முதல் ரவுண்டு எப்படி வந்து ஒட்டி இருந்தோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒட்டி இருந்தோம். ஆனா இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஓரியனை போட்டு பாத்தீங்கன்னா 4 பேத்தையும் பாத்தீங்கன்னா ஈஸ் எடுத்துருவேன். இதுக்கப்புறம் இப்படி பண்ணாலும் கல்லாட்டம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பிடிச்சி எந்திரிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆவது ரவுண்டு நாங்க கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க எலிமினேட் ஆயிருவோம். அடுத்த ரவுண்டு பாத்தீங்கன்னா அவங்க இங்க வராம பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆனாங்க ஜோனுக்குள்ள. நாங்களும் விட்டு கொடுக்காம பாத்தீங்கன்னா அடுத்த 2 ரவுண்டுமே நாங்களும் எலிமினேட் ஆனோம் ஜோனுக்குள்ள. கடைசி ரவுண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒன்னா 2 ஃபன் பண்ணிட்டு இருந்த நேரத்துல நான் சின்சான் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு வடக்கே இருந்திருப்பான் பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா எங்க எல்லாத்தையும் அழுத்தி பிடிச்சி பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டுருவான். நான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி சின்சான் ப்ரோ கூப்பிட்டு கேட்டான். அந்த வடக்கு ப்ரோ தெரியாம அடிச்சான் ப்ரோன்னு சொல்லிட்டு சாரி கேட்கிறாரு. சார் இந்த ஒரு மனசுக்காக ஒரு லைக் போடலாமே.